Dear 10th standard students, 7th chapter mensuration நம்ம சிலிண்டர் சம்மா இன்னைக்கு பார்த்துட்டு வர்றோம். அதுல 4th சம் பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 7.1ல ஃபர்ஸ்ட் சம். என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. இதுல பாருங்க, சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது CSA என்ன கொடுத்திருக்காங்க, 5500 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அதோட ரேடியஸ் அண்ட் ஹைட் அதை பாருங்க ரேஷியோல கொடுத்திருக்காங்க. 5:7 ரேஷியோல கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம ஃபார்முலால ரேஷியோல அப்ளை பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, இந்த ரேஷியோவை நீங்க பிரேக் பண்ணணும். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரேடியஸ் அண்ட் ஹைட் இது எப்படி கொடுத்திருக்காங்க, ரேஷியோல கொடுத்துட்டாங்க 5:7. இதுல பாருங்க, ரேடியஸ், இந்த ரேடியஸ்ங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர், சரியா? ஹைட்ங்கிறது இந்த 7. ஃபர்ஸ்ட் ஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ரேஷியோவை நம்ம பிரேக் பண்றதுக்கு இந்த நம்பரை ஏதாவது ஒரு வேரியபிளோட நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். இப்ப பாருங்க, நான் இந்த 5 எக்ஸ்ங்கிற வேரியபிளால என்ன செய்ய போறேன், மல்டிப்ளை பண்ண போறேன். அப்போ ஆர் நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா 5x. அதே மாதிரி ஹைட் என்னது, இங்க 7. அப்போ h ஈக்குவல் டு இந்த 7 எக்ஸ்ங்கிற, இங்க எக்ஸ் வேரியபிள்னா இது எக்ஸ் தான் நீங்க எடுக்கணும். எக்ஸ்ங்கிற வேரியபிளால மல்டிப்ளை பண்றேன். நமக்கு ஹைட் என்ன கிடைச்சிச்சு, 7x. நெக்ஸ்ட் CSA என்ன கொடுத்துட்டாங்க, 5500 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதுல CSA ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நீங்க இங்க CSA ஃபார்முலா தான் போடணும். சிலிண்டரோட CSA ஃபார்முலா என்னது, 2/RH ஈக்குவல் டு, அதுக்குரிய வேல்யூ என்ன, 5500. 2 இன்ட்டு வையோட மதிப்பு என்ன, 22/7 இன்ட்டு R என்னது 5x, ஆரோட மதிப்பு 5x இன்ட்டு ஹச்சோட மதிப்பு 7x ஈக்குவல் டு 5500. இப்ப நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5500 டிவைடட் பை, இதுல பாருங்க, இந்த 22/7 இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய 7 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது எங்க வந்துரும், நியூமரேட்டர்ல வந்துரும். அப்ப இன்ட்டு 7, இந்த கீழே உள்ள 7 மேல கொண்டு வந்துருங்க. பை மேல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் எங்க வந்துரும், டிவைட்ல வந்துரும். 2 இன்ட்டு 22 இன்ட்டு 5 இன்ட்டு 7. இதுல நீங்க கேன்சல் பண்ணும்போதுதான் நல்லா கவனமா பண்ணணும். இங்க பாருங்க, நான் டினாமினேட்டர்ல இந்த 5 எடுத்துக்கிறேன். 15 is 5. கீழே 5 டேபிள்னா மேலையும் அந்த 5 டேபிள்ல தான் அடிக்கணும். நீங்க மாத்தி அடிச்சிடுறீங்க. இங்க பாருங்க, 15 is 5, திரும்ப ஒரு 5 இருக்குல்ல, 15 is 5. இந்த 2 ஜீரோவையும் அப்படியே மேல ஏத்திருங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த 22 11 டேபிள்ல வரும். 2 11s are 22. இதுல பாருங்க, இந்த 11 மட்டும் எடுத்தீங்கன்னா 111 is 11. இந்த 2 ஜீரோவையும் அப்படியே மேலே ஏத்திருங்க. நெக்ஸ்ட் 12 is 2, 100 எடுத்துக்கோங்க. 5 2s are 10, இந்த 0. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, 2 இருக்கு. 12 is 2, 50 எடுத்துக்கோங்க. 25 2s are 50. இங்க ஒரு 7 இருக்கு, இங்க ஒரு 7 இருக்கு. 7ம் 7ம் கேன்சல் ஆயிரும். அப்ப நமக்கு என்ன கிடைச்சிச்சு, x ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. நமக்கு என்ன வேணும், எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்ப x ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது இந்த 25 ஆனது ரூட்டுக்குள்ள வந்துடும். அப்ப ரூட் 25. இப்ப இந்த 25ங்கிறது எதோட ஸ்கொயர் நம்பர், 5ஓட ஸ்கொயர் நம்பர். அதாவது நம்ம இப்படி போடலாம், 5 இன்ட்டு 5ன்னு போட்டு ரூட்டுக்குள்ள 2 5 இருந்தா என்ன செய்வோம், ஒரு 5 எடுத்துக்குவோம்.
அப்ப x ஈக்குவல் டு 5. இப்ப பாருங்க இங்க என்னது r என்ன கண்டுபிடிச்சோம் 5x. அப்ப r ஈக்குவல் டு 5xனா r ஈக்குவல் டு 5 x ஓட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 5. அதை என்ன செய்யணும் போடணும் 5 into 5 r ஈக்குவல் டு 25. நெக்ஸ்ட் h கண்டுபிடிக்கணும்ல h இங்க என்னது h ஈக்குவல் டு 7x. இதுல 7 x ஓட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 5. 7 into 5 அப்ப h ஈக்குவல் டு 35. இங்க என்ன போடணும் சென்டிமீட்டர். இங்கேயும் ஆருக்கு என்ன செய்யுங்க 25 சென்டிமீட்டர். Thanks for watching students.